ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் வருதுன்றது பார்ப்போம். இது ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னை சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ இப்போ டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கான டேரக்ட் ரீடிங் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? பிஸ்னஸ் புது விஷயம், ஒரு சில விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக ஜாப் இல்லை கவர்மெண்ட் ஜாப் இல்லை ஒரு பிஸ்னஸ், இந்த 2 விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ அதில் கன்ஃப்யூஷன் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. இந்த பிரச்சனை, இந்த இந்த வேலை நமக்கு கிடைக்குமா, இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு க்ரோத்தாக இருக்குமா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கன்ஃப்யூஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ், புதுசாக பண்ணுற வேலை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு ஒரு க்ரோத்தை தான் கொடுக்க போகுது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த ஸ்டெப்புக்கு போவோமா போக மாட்டோமா, ஸ்டக்காகி நிற்போமா அப்படின்ற ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களே உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு, இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு க்ரோத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், க்ரோத்தை கொடுக்கும்னு. ஸோ எந்த அளவுக்கு கொடுக்குன்றத பார்ப்போம். கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் கண்டிப்பாக கொடுக்க தான் போகுது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி தான் ஒரு தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. ஸோ அதோட எனர்ஜி லெவலாம் என்னால் பார்க்க முடியுது இன்னைக்கு. ஸோ எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, வேலைவாய்ப்பு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, கன்ஃப்யூஷன் ஆகிட்டே இருக்கீங்க. எந்த புது ஜாப் போனாலும் கூட ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு அது உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி. ஸோ இது பிஸ்னஸோ இல்லை வேலைவாய்ப்போ, ஜாப்போ, அது உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய க்ரோத்தை கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்னால் இதை பார்க்க முடியுது. ஸோ உங்கள் பார்ட்னர், உங்கள் பர்சன் வந்து ஆம், இத்தனை நாள் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் இப்போ கொஞ்சம் உங்கள் மேலே ஒரு அன்பு அதிகமாக காட்டக்கூடிய சுச்சுவேஷன் அமையும். ஸோ அந்த இது ஒரு ஸ்ட்ரென்த்துனாலே ஒரு லவ்க்கு ஸ்ட்ரென்த்து, மணி ஸ்ட்ரென்த்து, உங்கள் கேரியர் ஸ்ட்ரென்த்து, ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்தை நான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப நாளாக ஃபோக்கஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீ யார்கிட்டையுமே ரொம்ப அனாவசியமாக பேச மாட்டீங்க. ஐசோலேஷன் மோடில் தான் இருப்பீங்க. திங்கிங் அதிகமாக இருக்கும், யோசனைகள் அதிகமாக இருக்கும். பட் உங்களால் இது சக்ஸஸ் ஆகுமான்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்குள்ள. மீன்ஸ் நிறையா விஷயம் உங்களுக்கு உள்ளே போட்டு கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃப்யூஸ் ஆகிற நிலைமையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கே தெளிவான முடிவுகள் தெரியும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண விஷயம், நீங்கள் டார்கெட் பண்ண விஷயம், நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் நடக்க போகுது. ஸோ 2 மனசு இருக்குது. 2யும் கையில் வச்சுருக்கீங்க. இதுவா அதுவா, இருக்கிற ஜாப்பா இல்லை புது ஜாப்பா, இருக்கிற பிஸ்னஸா இல்லை புது பிஸ்னஸா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது உங்களோட ரூட் சக்ரா கொஞ்சம் இம்பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஸோ யோகா டெக்னிக்ஸ்லாம் இருக்குது.
ரூட் சக்கராவ இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ மாரி ஒரு சில விஷயங்கள் நீங்க செய்யும்போது, நீங்க நெனச்ச விஷயங்கள் கான்சன்ட்ரேஷனோட நடக்கும். அது ப்ராப்பரா நடக்கக்கூடிய சான்சஸ் நெறையா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி வந்து அ நாட் ஒன்லி நீங்க வந்து போடுற ஹார்ட் ஒர்க் வந்து பத்தலன்னு நீங்க நெனச்சாலும், அ பத்தலன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன பிரச்சனைன்னா, நமக்கு ஒரு ஒரு சில நேரம் வந்து நம்ம வேல பார்த்துக்கிட்டே இருக்கோம். மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து ஒரு சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிய ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அ அது வந்து யோகா கூட இருக்கலாம். யோகா இருந்தா ரொம்ப பெஸ்ட்டு. அதிலேயே அ சக்ரா பேலன்ஸ் பண்ற யோகாலாம் நெறையா இருக்கு. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க அத பண்ணவே உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வந்து ஒரு சில மாற்றம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ நீங்க இப்ப பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்கல்ல. இப்ப இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு சில பீப்பிள் வந்து உங்கள கன்ஃப்யூஸ் பண்றது நல்லாவே தெரியுது. ஸோ, அதனாலேயே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியா முடிவெடுக்க முடியல அப்டின்ற மாரியே தெரியுது. நீங்க எப்படி ஆ எந்த பெர்சன் நல்லா கிளாரிட்டியா சொல்ல முடியாது. பட் நீங்க யார்ட்ட ரொம்ப அதிகமா பேசுறீங்களோ, அவங்க வந்து உங்கள அப்பப்ப கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்லயே வச்சிருக்கிற மாரி இருக்கு. யார்ட்ட பேசுறீங்கன்றத வந்து கொஞ்சம் கவனிங்க. நீங்க யார்ட்ட ஒரு சில விஷயத்த நீங்க வந்து கன்வே பண்றீங்கன்றத பாருங்க. ஸோ பாருங்க லவர் கார்ட் வந்திருக்கு. ஸோ உங்க பெர்சன் உங்கள்ட்ட பேசல, இல்ல பிரச்சனை இருந்துட்டுருக்குன்னா, கண்டிப்பா உங்க பெர்சன் உங்கள நோக்கி வருவாங்க. ஸோ பி ஹேப்பி. ஸோ ஹேப்பியான விஷயம் கூடிய சீக்கிரம் நீங்க அட்ராக்ட் பண்ண போறீங்க. பி ஹேப்பி, பி பாசிட்டிவ். ன்னா பி ஹேப்பி, பி பாசிட்டிவ். ஸோ ஸ்டக்கா இருந்திருப்பீங்க. ரொம்ப நாளா ஸ்டக்கா தான் இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரக்கா இருந்தாலும், இனி வர காலங்கள்ல ஸ்லோவா தான் ஒரு சில வேலை நடக்கும். பட்டு அந்த வேலை லேட்டா நடந்தாலும், லேட்டஸ்ட்டா நடக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகிறது. பொறுமையா இருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ மணி ரீதியா நீங்க என்ன பிரச்சனை பட்டுட்டு இருந்தீங்களோ சரி, அந்த மணி ரீதியா இருக்கிற பிரச்சனை தீரப்போது. ஒரு ஹேப்பியான மொமெண்ட்ட கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க. ஸோ மணி பிரச்சனை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு. ஸோ 2 மனசு உங்கள்ட்ட இருக்குன்றத அடிக்கடி இந்த கார்டு வருது. ஸோ 2 மனசா இருக்கீங்க. இதுவா? அதுவா? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்கும். ஸோ கன்ஃப்யூஷன்லேருந்து தெளிவான முடிவுகள கூடிய சீக்கிரம் எடுக்க போறீங்க. ஸோ மணி யார்ட்டயாவது குடுத்துருந்தீங்கன்னா, யார்ட்டயாவது குடுக்க குடுத்த பணம் வராம இருக்கு அப்படின்னு மாட்டிக்கிட்டு இருக்குன்னா, அந்த பணம் வரப்போது. ஸோ ஹேப்பியா இருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம். மன ரீதியா இருக்கிற பிரச்சனைகள் தீரப்போது. நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மாரி கைடன்ஸ் இன்னைக்கு குடுக்குறாங்கன்றத பார்ப்போம். ஸோ ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, கண்டிப்பா வந்து அந்த ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். கம்யூனிகேஷன் ரீதியா கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. நோ நீட் டூ வொரி. பயப்படாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வொரி இல்ல. பிரச்சனைகள் தீரப்போது. ரீகன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை. டேக் கேர்.